வழிபாடுகள் அதுதான் பின்னால சமயங்களாக மாறின அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆய்வாளர்கள் எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது. முதல்ல வழிபாட ஆரம்பிச்சது. அது வந்து எப்படி சமயமாச்சு. இப்போ வழிபாடு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பேனா கொடுத்தாரு. அந்த பேனாவை நான் வந்து எக்ஸாம் எழுத போனேன். 10th எழுதும்போது பாஸ் பண்ணேன். 11க்கு போனேன். 11லேயும் பாஸ் பண்ணேன். இப்போ 12க்கு போகும்போது என்ன பண்ணுவேன்னாக்கா, இந்த பேனால தான் நான் பாஸ் பண்ணேன்னு நினச்சி அதை எடுத்து ஒரு சின்ன முத்தம் கொடுத்துட்டு, இல்லை அதை கும்பிட்டு போய் எழுத ஆரம்பிக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த வழிபாடு என்பது ஒரு நம்பிக்கையாகவோ அல்லது மதமாகவோ மாறுகிறது. அதே போல் இப்போது இந்த இயற்கை வழிபாடுகள் தான் முதல் இருந்தது. அதுக்கு முன்னால் வந்து சிலை வழிபாடு, இந்த மாதிரியான எல்லாமே உருவ வழிபாடு அல்லது அந்த நெருப்பு இது என்ன சொல்லுவாங்க, தீப ஆராதனை, இதெல்லாம் பின்னால் தான் வந்தது. ஆனால் முதல் இயற்கை வழிபாடுகள் தான் இருந்தது. இப்போ நான் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன்னா, இயற்கை வழிபாடுகள் வந்து கடவுளை தேடியதா இல்லை அதுவே கடவுளாய் மாறியதா? இயற்கை முதலில் மனிதனுக்கு கடவுளாக தோன்றியது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு நான் நினச்சான். அந்த சக்தி எது? மழை, கடல், வெயில், இவைகள் தான் அந்த சக்தின்னு அவன் நினச்சான். அதுக்கு நகைச்சுவையாக நாங்கள் பட்டிமன்றத்தில் சொல்லுவோம், கடல், மலை, மழை, வானம், பெண், இது எல்லாத்தையும் கடவுளாக வச்சோம். ஏன்னா மனுஷன் முதல்ல எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் கடவுளாக்கிட்டாங்க அப்படின்னு நாங்கள் நகைச்சுவை பட்டிமன்றத்தில் சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, மனிதன் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்தான். இயற்கை தான் அவனுக்கு கிடைச்ச முதல் பிரம்மாண்டம். அந்த இயற்கையை உற்று நோக்கி ஓற்றினா தன்னுடைய வாழ்க்கையை, உதாரணமாக நீங்கள் ராகுல் சாகர்த்தியன் எழுதிய வாழ்கா முதல் கங்கை வரை படிச்சிங்கன்னா, விவசாயத்தையே பெண் தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் அந்த காலத்தில் வந்து பெண் தான் வந்து தலைமை தாங்குவா, அவள் தான் வெளியே வேட்டையாட போவா, கணவன் வீட்டில் தான் இருப்பான், பெண் தான் வேட்டையாடிட்டு வந்து கொடுப்பா. திடீர்னு அவள் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அவளால் போக முடியல, அவள் வீட்லேயே உட்காடுறான். உட்காந்துட்டு 10 மாதம் வீட்டில் சும்மா உட்காந்து அப்படி தண்ணி எடுத்து போடுறா, ஒரு விதையை போடுறா, அப்படி திடீர்னு முளைக்க ஆரம்பிக்கிறா. அவள் தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சான்லாம் அந்த நூலில் இருக்குது. அதனால் இயற்கை என்பது அவனுக்கு முன்னால் தோன்றிய முதல் அதிசயம். அப்போ ஏதோ ஒரு வகையில் இதுதான் நம்மளை வாழ வைக்குதுன்னு அவன் நம்ப ஆரம்பித்த பிறகு மழையை, கடலை, இப்போ மீனவர்களுக்கு கடல் அம்மான்றான். ஏன்னா இந்த கடல் தான் எனக்கு சோறுபடுது, எது என்னை வாழ வைக்கிறதோ அதுதான் எனக்கான தெய்வம். அந்த தெய்வங்கள் இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பையன் ஒரு ஊரில் இருக்கிறான், அவன் அப்பாவை அவன் பார்த்ததே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்து உங்கள் அப்பா நாளைக்கு ஃபாரின்லேருந்து வராரு, ஏர்போர்ட்டுக்கு வானா அவனை கூப்பிட்டு போகிறாங்க. ஏர்போர்ட்டில் போய் அவன் நிற்கிறான். அந்த ஃப்ளைட்டில் இருந்து 20 பேர் இறங்குறான், 20 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறான். இதில் யார் அப்பான்னு அவனுக்கு தெரியல, முழிக்கிறான், ஒரே மாதிரி இருக்கான். ஒரே ஒருத்தன் மட்டும் முன்னால் வந்து அவன் கையில் சாக்லேட், ஹே நல்லா இருக்கான்னா. அப்போ அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த 20 பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் இவன் தான் என்னோட அப்பான்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டான். அடுத்த நாள் வந்து திருப்பி வந்தான், இந்த 20 பேரில் இன்னொருத்தன் வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். என்னடா நேற்று அவர் கொடுத்தாரு, இன்றைக்கி இவர் கொடுத்தாருன்னு. அன்னன்னைக்கு எவன் வந்து அவனை பார்க்குறானோ அன்னன்னைக்கு அவனை அப்பான்னு அவன் நினச்சிக்கிட்டான்னு ஒரு நகைச்சுவை கதையை சொல்லுவாங்க. அன்னைக்கு அவனுக்கு சோறு போடுறவன் அவனுக்கு அப்பா. அப்போ அவன் கடைசியில் அவன் கதையில் முடியும், எனக்கு அப்பா தேவையில்லை, வேணாம், ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி என்னை கவனிக்கிறவங்க இருந்தால் போதும் அப்படின்னு முடித்தான்னு ஒரு கதை. ரொம்ப நாளைக்கு முன்னால் படித்த ஒரு வெளிநாட்டு சிறுகதைகளில் ஒன்று. அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எது இப்போ விவசாயிக்கு மழை தெய்வம், ஏன்னா மழை வந்தால் தான் விவசாயம் பண்ணும். மீனவனுக்கு கடல் தெய்வம். அது மாதிரி தன்னை வாழ வைக்கிற, தனக்கு உணவளிக்கிற எல்லாவற்றையும் அவன் கடவுளாக பார்த்தான். அப்படி கடவுளாக பார்த்த உடனே யோசித்து பாருங்கள், அங்கேருந்து அவன் வேறு இடத்துக்கு போகும்போது, இப்போ மலையை கடவுளாக வணங்கிக்கிட்டு இருக்கிறேன், வேறு இடத்துக்கு போகும்போது மலையை பேத்துட்டு போக முடியாது இல்லையா? இப்போ ஒரு மினியேச்சர் தேவைப்படும் போது தான் அவனே சிலையை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அப்படி உருவான வழிபாடுகள் இருந்தாலும் கூட எல்லா மனிதருக்கு மத்தியில் கூடிய ஒரு நம்பிக்கைன்னா, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது எல்லா மனிதர்களும் நம்புகிறாங்க. இப்போ உதாரணமாக கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாருங்கிறதுக்கு நீங்கள் 100 காரணம் சொல்லுவீங்க, இல்லைங்கிறதுக்கு நான் 100 காரணம் சொல்லுவேன். ரெண்டுமே சரியான காரணங்களாக இருக்கும். ஆனால் கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு யார் தெரியுமா முதல் ஆதாரம்? இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது நான் ஒரு பேனாவை எடுத்து காட்டி இது என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பேனான்னு சொல்லுவீங்க. இப்போ உங்கள் ஆன்சர் இது பூனைக்குட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா, அப்போ நான் என்ன கேட்டிருப்பேன்? இது பூனைக்குட்டியான்னு கேட்டிருப்பேன். ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட், ஆன்சர் நெக்ஸ்ட். நான் பூனைக்குட்டியான்னு கேட்டால் தான் நீங்கள் பூனைக்குட்டி இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கானாலே அவனுக்கு முன்னால் எவனோ ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பான்.
யாரோ ஒருத்தருக்கு கடவுளை உணர்ந்து இருக்கிறார்னு சொன்ன பிறகு தான் இல்லைங்கிற ஆர்குமெண்ட்டே வந்திருக்கும். எனவே கடவுள் இருக்கிறார் என்பதை இன்றைக்கும் எல்லா விஷயங்களை விட இயற்கை தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் வந்த வெள்ளம் வரை